Hi guys, வணக்கம். வெல்கம் டு ரிவ்யூ சொல்லுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் ஃபலிமி. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ என்ன மூவி பார்க்க போறோம்னா ஃபலிமி அப்படின்ற ஒரு மூவி. ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் படித்தேன் அந்த மூவியை. பட் அதுதான் ஆக்சுவலாக மேபி அதை ரிலேட்டடாக தான் இருந்திருக்கணும் மூவி நேம். ஏன் அதை மாற்றினாங்கன்னு தெரியல, அது வாண்டடாகவே மாற்றிருப்பாங்களோ என்னவோ. ஸோ அந்த பெயர் காரணம் என்னன்னு தெரியல. மூவி நேம் வந்து ஃபலிமி அப்படின்றது. ஸோ கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஃபேமிலி ரிலேட்டட் மூவி தான். ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். அண்ட் படம் வந்து லைக் என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் 5 பேர், லைக் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் அவங்க அப்பா தாத்தா, அப்புறம் அவங்க 2 பேரை பசங்க. ஸோ 5 பேர் மொத்தம். ஸோ அந்த 5 பேருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ 5 பேரும் ஒருத்தவங்க கூட ஒத்தே போக மாட்டாங்க. அப்படி ஒரு 5 பேர். அந்த 5 பேர் வந்து எப்படி அவங்க யூஸ்வல் ரெகுலர் லைஃப் இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. அண்ட் ஒரு டைம்ல வந்து அவங்க தாத்தா வந்து லைக் காசிக்கு போகணுன்றது தான் அவரோட ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி இருக்கு. ஸோ அவரே தனியாக வீட்டை விட்டு ஒரு 2-3 வாட்டி போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை வந்து தடுத்துடுறாங்க, இல்லை நிப்பாட்டிடுறாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுது. ஸோ கடைசியாக அவர் போகணும்னு நினச்ச காசிக்கு போனாரா இல்லையா, இல்லை லைக் 5 பேருமே சேர்ந்து அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் ஒரு விதமான ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி லைன் ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் என்னதான் வந்து சின்ன சின்ன காமெடிஸாக இருந்தாலுமே அது நம்ம யூஸ்வல் ரெகுலர் லைஃப்பில் நடக்கிற ஒரு காமெடிஸ் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. ஸோ திட்டுறதாகட்டும், தம்பியை இல்லை அண்ணனை திட்டுறது, இல்லை அப்பா அந்த பையன், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காமெடிஸ் தான். ஸோ அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே நல்லா தான் போச்சு ஆக்சுவலாக. எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்கல. லைக் 2 hours ஃபிலிமாக இருந்தாலுமே எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் அழகாக கொண்டு போனாங்க ஸ்க்ரீன் பிளே. ஸோ நம்மளுக்கு போர் அடிக்காமல் போனாலே அது ஒரு நல்ல மூவின்ற மாதிரி தான் நம்ம தாட் வரும். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் காமெடிஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கே படம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 2 சீன்ஸ் வரும். லைக் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் ஒரு 2 சீன்ஸ். ஒரு சீன் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொரு சீன் வந்து ஒரு மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 சீன்ஸுமே கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபுல் இதில் அந்த ஒரு 2 சீன்ஸ் வந்து கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட், சென்டிமெண்ட் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே காமெடியாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க, கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஸ்பீச், அந்த டயலாக் வந்து அந்த 2 சீனில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கடைசியில் முடிக்கிறதுமே நல்ல காமெடியாக தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ எங்கேயுமே ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி, இல்லை ஒரு காமெடியாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆன் மலையாளம் மூவி ஆக்சுவலாக இது வந்து. அண்ட் இட்ஸ் அவைலபிள் இன் ஹாட்ஸ்டார். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இட்ஸ் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ரொம்ப நாள் லைக் சும்மா சண்டை படம், த்ரில்லிங் அது இதுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல படம், ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி, காமெடி வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் சார்பாக ஃபலிமி அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் அரவிந்த் சரிங்க டாடா.